ஐந்தாவது பகுதி. அதகைனம் ககோலக கௌஷீதகேய பப்ரச்ச யாஜ்ஞவல்க்யேதி கோவாச்ச யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் ப்ரஹ்ம ய ஆத்மா சர்வாந்தரக தம் மே வியாச்சக்ஷ்வேதி ஏஷத ஆத்மா சர்வாந்தரக கதமோ யாஜ்ஞவல்க்ய சர்வாந்தரக யோ அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யுமத்யேதி ஏதம் வைதமாத்மானம் விதித்வா ப்ராஹ்மணாः புத்ரைஷணாயாஸ்ச வித்தைஷணாயாஸ்ச லோகைஷணாயாஸ்ச வ்யுத்தாய அத பிக்ஷாச்சர்யம் சரந்தி யாஹ்யேவ புத்ரைஷணா சா வித்தைஷணா யா வித்தைஷணா சா லோகைஷணா உபேக்ஷேதே ஏஷனே ஏவ பவதக தஸ்மாத் ப்ராஹ்மணக பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசே பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய அத முனிஹி அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய அத ப்ராஹ்மணக சப்ராஹ்மணக்கேன ஸ்யாத் ஏன ஸ்யாத் தேன ஈத்ருஷ ஏவ அதோன்யதார்த்தம் ததோக ககோலக கௌஷீதகேய உபரராம. இந்த மந்திரத்தில் பல கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. அதில் இப்பொழுது நாம் அனாத்ம ஏஷனா அல்லது அனாத்மாவில் இருக்கின்ற இச்சையை பற்றிய விபாகத்தில் இருக்கின்றோம். ஆத்மஸ்வரூபம் முன்பு கூறப்பட்டது. சம்சாரத்தை கடந்தது ஆத்மா என்று இங்கு ஆத்மஸ்வரூபம் கூறப்பட்டு, பிறகு ஞானம் சந்நியாசம் என்ற 2 சாதனைகள் கூறப்பட்டது.
அடுத்ததாக நாம் இப்பொழுது பார்த்து வருவது அனாத்மனி இச்சா விபாகக. அனாத்மாவில் நமக்கு இருக்கின்ற ஆசையை வேறுபடுத்தி பாகுபடுத்தி உபனிஷத் நம்மிடம் கொடுக்கின்றது. இதில் வியுத்தாய பிக்ஷாச்சரியம் சரந்தி என்று சொல்லப்பட்டது. மேல் எழுந்து சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். எதிலிருந்து விடுபட்டு என்று வரும்பொழுது இங்கு 3 ஏஷனா, 3 விதமான ஆசை கூறப்படுகிறது. இந்த 3 விதமான பற்றிலிருந்து இவர்கள் விடுதலை அடைகிறார்கள். உண்மையிலேயே 3 விதமான பொருளிலிருந்து இவர்கள் விடுதலை அடையவில்லை, அந்த பொருள் மீதுள்ள பற்றிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். இப்படி விடுதலை அடைந்தவர்கள் இந்த 3 விதமான பொருள்களை பயன்படுத்தலாம், ஆனால் அந்த பொருள்களில் இவர்களுக்கு பற்றி இல்லை. இந்த பொருளை விடுகிறார்கள் என்று சொல்வதை விட பொருளில் உள்ள பற்றை விடுகிறார்கள். அதில் நாம் முதல் விதமான பற்றை பார்த்து முடித்தோம். புத்திர ஏஷனா. புத்திர ஏஷனா, வித்த ஏஷனா, லோக ஏஷனா என்று 3 விதமான பற்று, ஆசை, காமக அல்லது ஏஷனா. இதில் முதலாக நாம் பார்த்து முடித்தோம் புத்திர ஏஷனா. இந்த புத்திர ஏஷனா என்பது சாதன இச்சா. புத்திரன் என்பது சாதனையாக இங்கு பயன்படுகின்றது. இகலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் புத்திரன் பயன்படுகின்றான். பிறகு இகலோகத்தில் ஒரு பாதுகாப்பை புத்திரன் கொடுக்கின்றான். இங்கு புத்திர ஏஷனா என்ற சொல்லில் அனைத்து உறவுகளையும் நாம் எடுத்து கொள்கின்றோம். எல்லா உறவுகளிலிருந்தும் பற்றை விடுத்து, உண்மையிலேயே ஒரு மனிதன் இனியொரு மனிதனோடு வைக்கின்ற இணக்கத்தினால்தான் பக்குவத்தை அடைகின்றான். உறவை ஆரம்பத்திலேயே விட்டுவிட்டால் பக்குவம் அடைய முடியாது. போதிய பக்குவம் அடைந்ததற்கு பிறகு இவன் உறவுகளிலிருந்து, சங்கத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். அதை நம்ம பார்த்து முடித்தோம். இப்பொழுது இரண்டாவது வித்த ஏஷனா, அந்த விசாரத்துக்கு வருவோம். இங்கே வித்தம் என்ற சொல் பணம் அல்லது பொருளை குறிக்கின்றது. ஆப்ஜெக்ட். எந்த ஒரு பொருள் போகத்திற்குரிய பொருளை நமக்கு அடைய உதவி செய்யுமோ அந்த பொருளுக்கு வித்தம் என்று பெயர். அந்த காலத்தில் ரூபா நோட்டு கிடையாது. இவர்களிடம் ஒரு போக பொருள் இருக்கும், இனியொருவரிடம் வேறு போக பொருள் இருக்கும். அந்த பண்டத்தை மாற்றி கொள்வார்கள், பண்ட மாற்று முறைன்னு சொல்வார்கள். அப்பொழுதெல்லாம் வித்தம் என்று சொன்னால் பசு, பிறகு குதிரைகள், நிலம், இதெல்லாம். பிறகு பொற்காசுகள் அப்பொழுது இருந்தது, பொன், வெள்ளி போன்ற பொருள்கள். நம்ம அதையும் எடுத்துக்கொண்டு இப்போ இருக்கின்ற கரன்சி பணம், அதையும் இங்கு முதல் பொருளாக எடுத்துக்கொள்கின்றோம். இப்போ வித்த ஏஷனா என்றால் பணத்தின் மீதுள்ள பற்றை துறத்தல். அதாவது பணத்தையே துறந்து வாழ முடியாது. நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான். பொருள் இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமான வாழ்க்கையை நாம் நடத்த முடியாது. ஆனால் இங்கு பொருள் மீதுள்ள பற்று துறக்கப்படுகின்றது. அந்த பற்று என்றால் பொருள் சாத்தியம் அல்ல, ஒரு சாதனை என்ற ஞானம். பலருக்கு வித்தந்தான் சாத்தியமாக இருக்கு. பிறகு அது எப்போ புரியுதுன்னா போகும்போது புரியுது, இது சாத்தியம் அல்ல, சாதனை. போகும்போதுன்னா இறக்கும் பொழுது புரிஞ்சு என்ன பயன்? ஆகவே வித்தம், பணம் என்பது சாதனை. அது தெரியாமல் சாத்தியமாகி விட்டது. இங்கு வித்தம் என்பது பணத்தின் மீதுள்ள பற்றை விடுதல். இது பெரிய பற்று, இது அவ்வளவு சுலபமாக விட முடிவதில்லை. ஆனாலும் விட்டுத்தான் ஆக வேண்டும். பிறகு இங்கு வித்தம் என்ற சொல்லில் வேறு 2 கருத்தும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஒன்று கர்ம. கர்ம, வித்தம் என்றால் கர்ம. அது நம்ம சென்ற வகுப்பிலே அறிமுகப்படுத்தினோம். ஒரு கோடாரி மரத்தை வெட்டும் அப்படின்னு சொன்னால்
மரத்துக்கு பக்கம் அந்த கோடாரியை வச்சுட்டு போயிட்டு வந்தோம்னா அது வெட்டி இருக்காது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த கருவியை முறையாக பயன்படுத்தினால்தான் மரத்தை வெட்ட முடியும். ஆகவே மரம் வெட்டுவதற்கு காரணம் அந்த கோடாரியும் ப்ளஸ் கர்மமும். அந்த கர்மம் ரொம்ப முக்கியம். அந்த கோடாரிங்கிற கருவியை நம்ம பயன்படுத்த வேண்டும். அதே போல் வித்தம் அப்படிங்கிறது அந்த கோடாரி போல, ஒரு அருவாள் போல, அதை பயன்படுத்துவதுங்கிறது கர்ம. இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது, ஒருவனுக்கு பொருள் இருந்தால்தான் அந்த பொருளை பயன்படுத்தி யாகங்கள் எல்லாம் செய்ய முடியும். ஒரு யாகம் பண்ணணும், கர்மம் பண்ணணும்னு சொன்னால் அதற்கு பொருள் ரொம்ப முக்கியம். பொருள் இல்லாமல் எந்த யாகத்தையும் கர்மத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஆகவே வித்தம் கர்ம சாதனம், கர்ம புண்ணிய சாதனம். கர்மம் பண்ணாதான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆகவே நமக்கு புண்ணியம் வேண்டும் என்றால் கர்மம் பண்ணி ஆகணும். கர்மம் பண்ணணும்னா வித்தம் நமக்கு தேவை. ஆகவே வித்தம் என்பதுடன் கர்மத்தையும் நாம் சேர்த்தி கொள்கின்றோம். அதாவது விதவிதமான செயல்கள், யாகங்கள், பூஜைகள். நம்ம ஒரு செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு வித்தம் தேவை. அதனால தான் மகாசாலக என்று சொல்லும் பொழுது அதிக பெரிய மகாசாலையை, யாகசாலையை வைத்துப்பவர் சௌனகன்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவர் செல்வந்தராக இருந்தார். அதனால தான் பெரிய பெரிய யாகங்களை செய்து மன தூய்மையை அடைந்தார். அப்படி இங்கு வித்தம்ங்கிற சொல்லில் கர்ம. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் எதையாவது ஒரு போகத்தை, சுகத்தை அடைய வேண்டும் என்றால் கர்ம முக்கியமான சாதனையாக இருக்கின்றது. யாகங்கள், பூஜைகள் போன்ற கர்மங்கள். இப்போ இதில் வித்தத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்வதிலிருந்து வித்தம்ங்கிற சொல்லுக்கு கர்ம என்ற பொருள் கொள்வதனால் கர்மத்தையும் விட வேண்டும். காரணம் என்ன? கர்ம சாத்தியமான போகத்தை விட வேண்டும். அந்த போகத்துக்கு சாதனையான கர்மமும் விடப்பட வேண்டும். இப்போ அந்த கர்மத்திலிருந்தும் மேல் எழுந்து. இது வித்தத்துக்கான இரண்டாவது பொருள். வித்தத்தினுடைய முதல் பொருள் பணம், இரண்டாவது பொருள் கர்ம, மூன்றாவது பொருள் உபாசனம் அல்லது வித்யா. உபாசனம் அல்லது ஞானம், வித்யா. இது எப்படி என்றால், நம்ம முதல்ல வித்யாங்கிற அர்த்தத்தை எடுத்துக்குவோம். வித்யான ஞானம். இப்போ நமக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கிறது, எதை பற்றிய ஞானத்தை அடைய முடியுங்கிறது வித்தமும் ஒரு முக்கிய காரணம் ஆகின்றது. எப்படி என்றால், இப்போ இன்றைய சூழ்நிலையில் ஒருவன் +2 ஓரளவுக்கு நல்ல மார்க்கில் முடிக்கிறான். அவனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதும், என்ஜினியர் சீட், இப்படி பல விதமான பிரான்ச் ஆஃப் நாலேஜ் அவன் அடையலாம். ஆனால் அந்த காலத்திலையெல்லாம் ஆர்வம் தான் முக்கியமான காரணமாக இருந்தது. ஒருத்தனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஓரளவுக்கு முடியும். ஆனால் இப்பொழுது எது முக்கிய காரணம்? எவ்வளவு தூரம் அவனுக்கு டொனேஷன் கொடுக்க முடியுமோ அதன் அடிப்படையில் தான் அவனுடைய படிப்பே இருக்குது. இந்த நாலேஜுக்குன்னா இந்த அறிவுக்கு இவ்வளவு பணம், இந்த அறிவுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆகவே ஒருவனுடைய அறிவுக்கு காரணம் பணம் தான். பணம் இல்லைன்னா படிக்க முடியவில்லை. இப்போ பணம் இருந்ததுன்னா யாராவது லோக்கல் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைய விடுவார்களா? எல்லாம் நல்ல கான்வென்ட்டில், எல்லாம் அதுவும் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடத்துல தான் கொண்டு போய் விடுவார். இப்போல்லாம் அந்த மாதிரி சில ஸ்கூலினுடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நம்முடைய அறிவுக்கு பணம் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இப்போ எத்தனையோ குழந்தைகள் படிக்காமல் வேலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா பணம் இல்லை. பணம் இருந்துடுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவார்கள். இப்போ சைல்டு லேபர் ஏன் வந்ததுன்னா பணம் இன்மைதான் காரணம். ஆகவே பணம் ஞானத்துக்கு காரணம். பிறகு இந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் நம்ம இன்ப துன்பங்களை எல்லாம் அடைய முடிகின்றது, இன்பத்தை அதிகப்படுத்தி கொள்ள முடிகின்றது. ஆகவே வித்யா, வித்யாவும் ஒரு விதமான வித்தம்.
அதாவது செல்வம்ங்கிற சொல்லுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. மழலை செல்வம்னு சொல்லுவோம். நம்ம குழந்தைகள் அது ஒரு விதமான செல்வம், சந்தானம் அது ஒரு லக்ஷ்மி. பிறகு நம்மிடத்தில் ஆரோக்கியம் இருந்தால், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், அந்த ஆரோக்கியத்தையே செல்வம் என்று சொல்வோம். அந்த அர்த்தத்தில் தான் இங்கு சொல்லப்படுகிறது. செல்வம் என்றால் வெறும் பணம் மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய அறிவு செல்வம் என்று சொல்கின்றோம். அப்படி இவைகளெல்லாம் வித்தத்தினுடைய சாத்தியம். ஆகவே வித்யா. அடுத்தது உபாசனம். இங்கே உபாசனம்ங்கிறது பணத்தினால் வாங்கக்கூடியதுன்னு பொருள் சொல்லக்கூடாது. உபாசனமும் ஒரு விதமான சாதனை. போகத்தை அடைய எப்படி வித்தம் ஒரு சாதனையோ அப்படி உபாசனமும் ஒரு சாதனை. அதாவது நம்ம தியானம் செய்வது இன்பத்தை அடைய ஒரு சாதனை. எப்படி ராஜா வித்தத்தின் துணை கொண்டு மாளிகையில் அனுபவிக்கின்றார். அந்த ராஜாவுக்கு அறிவுரை சொல்கிற குரு இருக்காரு, அவருக்கு என்ன இருக்குன்னா அவரும் அதே மாளிகையை அனுபவிக்கின்றார். அந்த இன்பம் அவர் அடைய காரணம் என்ன என்று பார்த்தால் அதுதான் உபாசனம், அவருடைய உபாசனையினுடைய பலன். ஆகவே வித்தம் என்ற சொல்லில் பொருள், கர்ம, உபாசனம் என்கின்ற மூன்றும் அடங்குகின்றது. அதனால தான் நம்ம துறக்கும் பொழுது போகத்தை நமக்கு கொடுக்கின்ற தியானம், உபாசனை, யோகம் அதையும் விட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அஷ்டமகா சித்திகள்னு சொல்லி தியானம் செய்தால் சில சித்திகளெல்லாம் நமக்கு கிடைக்கும், சில பவரெல்லாம் கிடைக்கும். அதையும் நாம் துறக்க வேண்டும். வித்தத்தை துறக்க வேண்டும் என்றால் அதையும் நாம் துறக்க வேண்டும். எதை? உபாசனை செய்து அதனால் மனதில் சில சக்திகள் அடைந்து சில சித்திகளை எல்லாம் அடைகின்றோமே, அந்த சித்திகளுக்கு காரணமான உபாசனையும் நம்மால் துறக்கப்பட வேண்டும். அதை பதஞ்சலியே தன்னுடைய யோக சூத்திரத்தில் கூறுகின்றார். பவ சமாதி, பவ பிரத்யயக, உபாய பிரத்யயகன்னு சமாதியை ரெண்டாக பிரித்து, உபாய பிரத்யயமான சமாதியைத்தான் நம்ம அடையணும், பவ பிரத்யயமான சமாதியை விட வேண்டும்னு சொல்கிறார். அதாவது வெறும் மனதை ஒருமுகப்படுத்தி அதனால சில சக்திகள் அடைஞ்சு போகத்தை கொடுக்கிற சமாதிகள், தியானத்தை விட வேண்டும். இப்போ இதிலிருந்து வித்தம்ங்கிற சொல்லுக்கு பணம், கர்ம, உபாசனம்னு பொருள் கொள்கிறோம். இப்போ இதிலிருந்து மேல் எழுதல்னு சொன்னால் இந்த அனைத்து சாதனைகளையும் விட வேண்டும். இப்போ அடுத்த கேள்வி, இதெல்லாம் விட்டுட்டு என்னதான் பண்ணணும்? உடனே உபனிஷத் சொல்லும், இதெல்லாம் விட்டுட்டு நீ எதற்கு இதை விட போகின்றாய், விட்டுட்டு நீ செய்ய வேண்டிய சாதனை என்ன, அது பிறகு நம்ம பார்க்க போகின்றோம். இனி அடுத்ததற்கு செல்கின்றோம். மூன்றாவது மந்திரத்தில் புத்திர ஏஷனாயாகாச்ச, புத்திரன் மீதுள்ள பற்றிலிருந்தும், வித்த ஏஷனாயாகாச்ச, வித்தத்தில் இருக்கின்ற பற்றிலிருந்தும், பொருள், கர்ம, உபாசனம் இவைகளிலிருந்தும், பிறகு லோக ஏஷனாயாகாச்ச. இப்பொழுது மூன்றாவதுக்கு செல்கின்றோம். லோக ஏஷனா. இந்த லோக ஏஷனா என்பதை நாம் சாத்திய இச்சா என்று பிரிக்கின்றோம். இந்த இரண்டும் சாதன இச்சா, சாதனையில் இருக்கின்ற ஆசை. லோகம்ங்கிறது சாத்தியம். சாதனை எதற்கு என்றால் சாத்தியத்திற்காக. இங்க லோகம் என்றால் இன்பத்தை நேரடியாக கொடுக்கின்ற சூழ்நிலைகள், பொருள்கள். பூலோகம், பிறகு சொர்க்கலோகம், பிரம்மலோகம் போன்ற சூழ்நிலைகள், இடம். லோகம்னா அந்த ஸ்பாட், எதற்கு? அது நேரடியாக நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றது. இப்போ வித்த ஏஷனம்னா பணம்னு அர்த்தம். அந்த பணத்தை போய் நம்ம வாய்க்கு பிடிக்கின்ற ஒரு இனிப்பு பதார்த்தத்தை எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிடுகின்றோம். அது லோக ஏஷனா. லோகம்ங்கிறது நேரடியாக இன்பத்தை கொடுக்கும் பொருள்கள். அப்படி பொருள் உடலுக்கு
நம்முடைய உடலும் நல்ல நிலையிலிருந்து அந்த பொருள் நேரடியாக நமக்கு இன்ப உணர்வை கொடுக்கும் பொழுது அதுதான் லோக ஏஷனா என்று சொல்லப்படுகிறது. லோக ஏஷனான்னு சொன்னால் அந்த சூழ்நிலையில் நாம் இன்பத்தை அடைகின்றோம். இப்போ எப்படிப்பட்ட லோகம்னா துக்க லோக ஏஷனான்னு அர்த்தம் இல்லை, என்றைக்குமே சுக லோகம், சுகத்தை கொடுக்கின்ற சூழ்நிலையை அடைதல். நமக்கு சுகம் தேவை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க விரும்புகின்றோம். இன்பம் வேண்டும், போகம் வேண்டும்ங்கிற சூழ்நிலையை உருவாக்க விரும்புகின்றோம். அதை துரத்தல், அது லோக ஏஷனா. இப்படி 3 விதமாக ஏஷனா அல்லது ஆசை இங்கு குறிப்பிடப்பட்டது. இப்போ இதில் நம்ம ஒரு சிறிய விசாரத்தை மேற்கொள்ளலாம். நம்முடைய மனதில் ஒரு பொருளை அனுபவிக்க வேண்டும், ஒரு பொருள் நிமித்தமாக இன்பத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டு எந்த ஒரு அனாத்மாவில் விருப்பம் ஏற்பட்டால் அந்த விருப்பத்தை ஒரே ஒன்றாக கூறிவிடலாம், அனாத்ம இச்சா. இந்த 3ஐயெல்லாம் ஒன்றாக சுருக்கி விடலாம். இப்போ நம்ம ஆசைகளை அப்படியே விரிவுபடுத்திட்டு போகிறோம். முதல்ல ஒரே ஒரு ஆசை தான் அனாத்ம இச்சா. அப்போ எப்படி நம்ம பிரிக்கிற ஆசையை? அனாத்மாவில் ஒரு தோன்றுகின்ற விருப்பம், அதுதான் முதல் கேட்டகரி. பிறகு இந்த அனாத்ம இச்சாவானது 2ஆக பிரிக்கப்படுகிறது. சாதன இச்சா, சாத்திய இச்சா. நம்ம இப்படி ஒன்றிலிருந்து அப்படியே பிரிச்சுட்டே போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு அனாத்ம இச்சா, அனாத்மாவில் இருக்கின்ற ஆசை. 2வது அந்த ஆசை சாதன இச்சா, சாத்திய இச்சான்னு பிரிக்கப்படுகிறது. உண்மையிலேயே சாதன இச்சாவும் சாத்திய இச்சாவும் ஒரு ஆங்கிளில் ஒன்று தான். ஏன்னா இச்சா அனாத்ம இச்சா, அனாத்மாவில் ஆசைங்கிற அடிப்படையில் 2 பேதம் கிடையாது. ஆனாலும் அதற்குள்ள வேற்றுமை இருக்குது. சாதனையில் இருக்கிற ஆசை, சாத்தியத்தில் இருக்கிற ஆசை. சில சமயம் அந்த சாதனையே சாத்தியமாகும். இப்போ உதாரணமாக ஒரு பையன் வாகனத்தை ஓட்டி பழகிற புதுசில் அவனுடைய சாத்தியமே டிரைவிங் தான். அது மோட்டர் சைக்கிள் ஆகட்டும் அல்லது கார் ஆகட்டும், அது ஓட்டணுங்கிறது தான் ஆசை, லட்சியமே அதுதான். அப்போ என்ன ஆகுது? அவனுடைய சாத்தியமே டிரைவிங். பிறகு அவனுக்கே கொஞ்சம் வருஷம் ஆகுது, ஜாபுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? வீட்டிலிருந்து இடத்துக்கு போகிறதுக்கு வாகனத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அது சாதனை. இப்போ சாதனைங்கிறது 2வதாகுது. ஏன்னா அதில் அவனுக்கு அந்த இன்பம் போயிடுது. ஆரம்பத்தில் இன்பம் இருந்தது, பிறகு இன்பம் அதில் போயாச்சு. அவன் சொல்லுவான், பைக் ஓட்டிகிட்டு போகணுமே, கார் ஓட்டிகிட்டு போகணுமே, டிரைவர் இல்லையே, டிரைவர் வச்சுக்க முடியாதுன்னு வருத்தப்பட்டுட்டு போவான். ஆனால் முன்ன அப்படி கிடையாது, டிரைவரை தள்ளிட்டு அவன் டிரைவ் பண்ணிட்டு போவான். ஏன்னா அதில் ஒரு இன்பம். பிறகு அது சாதனையாகி விடுகிறது. சாத்தியம் வேறு ஒன்று. அப்படி சாதனா சாத்தியம்ங்கிறது வெரி ரிலேட்டிவ். ஒரு காலத்தில் சாதனையாக இருக்கும், பிறகு சாத்தியமாகும். இப்படி 2ஆக பிரிக்கின்றோம், சாதன இச்சா, சாத்திய இச்சா. இப்போ சாதன இச்சா என்றால் எனக்கு அது வேண்டும், ஆகவே இதை நான் நாடுகின்றேன். இப்போ இதை நாடுகின்றேன், இதற்காக அல்ல அதற்காகன்னு சொன்னால் சாதன இச்சா. இதுதான் லட்சியம் அப்படின்னா சாத்திய இச்சா. இப்போ நம்ம கிளாஸுக்கு வர்றது சாத்தியம், அது சாத்திய இச்சா. அதுக்கு பயன்படுத்துகின்ற வாகனம் சாதன இச்சா. அப்படி பிறகு இனி அடுத்தது இறங்கி வருகின்றோம், 3ஆக பிரிக்கின்றோம் அடுத்ததாக. அது எப்படி என்றால் இந்த சாதன இச்சா 2ஆக பிரிக்கப்படுகிறது. சாத்தியம் லோகம்தான், ஒன்று தான் லோக இச்சா. அதுதான் இங்கே நம்ம உபநிஷத்தில் படித்தோம். ஒன்று புத்திர ஏஷனா, இனி ஒன்று வித்த ஏஷனா. இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா அனைத்து சாதன இச்சைகள் 2ஆக பிரிக்கப்பட்டு விடுகிறது. புத்திரன் வித்தம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எதையெல்லாம் சாதனையாக நினைக்கிறீர்களோ அனைத்து சாதனைகளும் புத்திரன் வித்தம்ங்கிற கேட்டகரியில் வந்தாச்சு. ஆகவே சாதனை இச்சை புத்திர ஏஷனா வித்த ஏஷனான்னு பிரிக்கப்பட்டு சாத்தியம் லோக ஏஷனா. அப்படி பார்த்தோம்னா இப்பொழுது 3 அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ளே வர்றோம்.
முதல்ல வந்து ஒன்றுன்னு பார்த்தோம், அனாத்மாவில் இருக்கிற இச்சை ஒன்று. இரண்டாவது சாதனம் சாத்தியம்னு பிரிச்சிடுறோம். பிறகு சாதனையே 2 சாதனையாக பிரிச்சிடுறோம், புத்திரன் வித்தம். இனி அடுத்தது 4ன்னு வருவோம். 4ங்கிறது வந்து சாத்தியத்தை 2ஆக பிரிச்சிடுறோம். சாதனை வந்து இந்த 2 தான், புத்திர ஏஷனா வித்த ஏஷனான்னு 2 சாதன ஏஷனா. சாத்திய ஏஷனா வந்து லோகத்தை வந்து இகலோக இச்சா பரலோக இச்சான்னு பிரிச்சிடுறோம். இந்த லோகத்தில் சுகமாக இருக்கணுங்கிற ஆசை, சுகமான லோகம் இங்கே கிடைக்கணும்னு, இறந்ததற்கு பிறகும் சுகமான லோகம் வேண்டும், நரகலோகத்துக்கு போகக்கூடாது, பாதாள லோகத்துக்கு போகக்கூடாது, நான் வந்து சொர்க்கலோகத்துக்கு பித்ருலோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு போக வேண்டும் என்று பரலோகம். அந்த பரலோக இச்சைக்காக சில பேர் தர்மானுஷ்டானம் செய்வார்கள், யாகங்கள் மேற்கொள்வார்கள். ஆகவே அந்த சாதனையெல்லாம் எதற்குன்னா பரலோகம். அப்போ இப்போ எப்படி நம்ம பிரிச்சிடுறோம், ஒன்றான ஆசை இப்போ 4ஆக மாறி இருக்கு. 2ஆ வந்து 3ஆ வந்து 4ஆக பிரிச்சுட்டோம். 4ல் எப்படி பிரிச்சிருக்கோம், 2 சாதனை இச்சா 2 சாத்திய இச்சா. 2 சாதனைங்கிறது புத்திரன் வித்தம்னு சொல்லி, சாத்தியம் இகலோக பரலோகம். இனி அடுத்ததாக 6ஆக பிரிக்கப்படுகிறது. 6, அதில் 3 சாதன இச்சா 3 சாத்திய இச்சா. இதே தான் இந்த மாதிரி விளக்காசிரியர்கள்லாம் பிரித்து பிரித்து காட்டுகிறார்கள். அதில் வந்து இங்கு சொன்ன புத்திரன் முதலாவது புத்திரன், பிறகு வித்தம்னு சொன்னதையே நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து தான் கர்ம உபாசனம் என்று பிரிக்கப்பட்டு விடுகிறது. இங்கே வித்தம்ங்கிற சொல்லே வருவதில்லை, அது வந்து இந்த 3லையும் நம்ம சேர்த்தி கொள்ளலாம். புத்திரன் கர்ம உபாசனம், இந்த 3 சாதனை. பிறகு வந்து சாத்திய இச்சா வந்து இகலோகம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு பரலோகத்தை 2ஆக பிரித்து விடுகிறார்கள், சொர்க்கலோகம் பிரம்மலோகம் என்று. ஏன்னா சொர்க்கலோகத்துக்கு போனால் கட்டாயமாக திரும்பணும், பிரம்மலோகத்துக்கு போனால் அதிகமான சுகம் ப்ளஸ் கிரமமுக்தி அடைய வாய்ப்பு உண்டு. அதனால் பிரம்மலோகத்தை ஸ்பெஷல் கேட்டகரியில் போட்டு வைப்பார்கள். ஏன்னா அங்கே வந்து 2 சாய்ஸ் இருக்குது, திரும்பியும் வரலாம், அங்கேயே முக்தியும் அடையலாம். ஆனால் சொர்க்கத்தில் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா நம்முடைய இச்சைகள்லாம் இந்த 6க்குள்ளே அடங்கும் என்று சொல்கிறார்கள். புத்திரன் கர்ம உபாசனம், பிறகு இகலோகம் சொர்க்கலோகம் பிரம்மலோகம். இதெல்லாம் எவ்வளவு தூரம் விசாரம் பண்ணாலும் கடைசியில் ஏஷனான்னா ஒன்று தான். இப்போ உபநிஷத்து இங்கே என்ன சொல்கின்றது, நம்ம வந்து ஆசைகள் வந்து கோடிக்கணக்கில் இருக்குது, எண்ணிக்கை அடங்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட எப்படி எடுத்துக்கொள்ளலாம், ஆசைங்கிற அடிப்படையில் ஒன்று தான். பிறகு பார்த்தோம் அப்படின்னா சாதனம் சாத்தியம்னு 2ஆக பிரிக்கலாம் என்று அடுத்ததாக உபனிஷத் நமக்கு கூறுகின்றது. இப்போ வந்து அடுத்தது என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்ப்போம். மந்திரத்திற்குள் செல்கின்றோம். இப்போ எங்கே இருக்கோம், ஏதம் வை தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாக புத்திர ஏஷனாயாகாச்ச வித்த ஏஷனாயாகாச்ச லோக ஏஷனாயாச்ச வியுத்தாய மேலெழுந்து அத பிக்ஷாச்சரியம் சரந்தி. இந்த பிக்ஷாச்சரியம் சரந்திக்கான விளக்கத்தை பார்த்துட்டோம். இந்த 3 ஆசைகளிலிருந்தும் மேல் எழுந்துங்கிற இடத்துல 3 ஆசைகள்லாம் என்னென்ன விதத்தில் ஆசைகள் பிரிக்கப்படுதுன்னு பார்த்துட்டோம். இனி அடுத்த பகுதியை இப்பொழுது பார்க்கின்றோம். யா ஹி ஏவ புத்திர ஏஷனா சா வித்த ஏஷனா. இப்போ இந்த வரியில் உபனிஷத் என்ன சொல்கிறதுனா, அனைத்து ஆசைகள் ஆசைங்கிற அடிப்படையில் ஒன்று தான், வேற்றுமை கிடையாது. நம்ம சொன்ன முதல் ஒரே ஒரு ஆசை தான், அனாத்ம இச்சா, அவ்வளவுதான். அதனால் யா புத்திர ஏஷனா, புத்திரன் மீது ஒருவனுக்கு என்ன ஆசை இருக்கின்றதோ சா வித்தேஷனா, அதே தான் வித்த ஏஷனா.
வித்த ஏஷனாவுக்கும் புத்திர ஏஷனாவுக்கும் உண்மையிலேயே வித்தியாசம் இல்லை. ஏன்னா ஏஷனா சொரூபத்வா, ரெண்டும் ஆசை தான். இப்போ உபனிஷத்தை பிரித்து சொன்னது, புத்திரன் மீதுள்ள ஆசை வித்தத்தின் மீதுள்ள ஆசைன்னு ஆசையை உபனிஷத் பிரித்து, பிறகு இந்த வரியில் உபனிஷத்து என்ன சொல்லுது, நம்ம எந்த பிரிவையும் செய்ய வேண்டாம், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரு ஆசை, அவ்வளவுதான். அதுதான் எந்த ஒரு ஆசை புத்திரன் மீது உள்ள இருக்கின்றதோ அதுதான் வித்த ஏஷனா. பிறகு யா வித்தேஷனா சா லோகேஷனா, வித்தத்தின் மீது உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதே தான் லோகத்தின் மீது இருக்கின்ற ஆசையும். ஆகவே இங்க சாத்திய இச்சா சாதனை இச்சாங்கிற பிரிவே வேண்டாம், எல்லாம் ஒன்றுதான். இதில் இந்த பகுதி என்ன நமக்கு கிடைக்கிறதுனா ஏக ஏஷனா, ஏஷனாங்கிறது ஒன்று தான். நம்ம ஏற்கனவே ஒன்றிலிருந்து தான் 6 வரைக்கும் பார்த்தா, அந்த ஒன்றை உபனிஷத் இங்கு கூறுகின்றது. ஆசை அப்படிங்கிறதே ஒரு அபூர்ணத்துவத்திலிருந்து வர்றது தான். அந்த ஒரு அபூர்ணத்துவத்திலிருந்து விதவிதமாக ஆசை வெளிப்படுகின்றது, அவ்வளவுதான். ஆசை வெளிப்படுற விதம் அனந்தம். ஆனால் அதற்கு மூல காரணம் ஏகம், அபூர்ணத்துவம். இப்போ அபூர்ணத்துவம் அல்லது ஆத்ம அஜ்ஞானம்ங்கிற ஏக காரணத்திலிருந்து வர்றதுனால அனைத்து ஆசைகளுக்கும் ஒரே ஒரு பிதா, அதுதான் அஜ்ஞானம் அல்லது அத்தியாசம் அல்லது அபூர்ணத்துவம். ஒரே ஒரு மூல காரணம். அந்த மூல காரணத்தின் அடிப்படையில் பார்க்கையில் எல்லா ஆசையும் ஒன்று தான். எப்படி பலவிதமான பானைகளை நம்ம களிமண்கிற அடிப்படையில் ஒன்று தான்னு சொல்லிடுறோமே, மேலோட்டமாக நாம ரூபங்கள் வேறுபட்டாலும் மூலம் ஒன்று, ஒரு களிமண்ணுன்னு சொல்கிறது போல நாம் எத்தனை பொருள் மீது ஆசைப்பட்டாலும், அதனால தான் பாடி வச்சார்கள், ஈசனோடு ஆனாலும் ஆசையருமின் ஆசையருமின். அப்படி ஈசன் மீது ஆசை வைக்கக்கூடாது. அப்படி ஆசை வச்சா நீ வேற நான் வேற அப்படின்னு பிரிஞ்சு, பகவான் மீது ஆசை வச்சாலும் அது பந்தம்தான். ஆனால் மோட்சத்துக்கான படியாக இருக்கலாம், அதுவும் பந்தம்னு இறுதியில் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கையில் எல்லாம் ஒன்று தான். இப்போ உபனிஷத்து ஆசைகளை எல்லாம் நீ பிரிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யா புத்திரேஷனா சா வித்தேஷனா, புத்திரன் மீது உள்ள ஆசையும் பணத்தின் மீது உள்ள ஆசையும் ஒன்று தான். ஆனால் லோக்கல் என்ன சொல்லுவோம் தெரியுமோ, எனக்கு பணத்தின் மீதெல்லாம் ஆசை இல்லை, உன் மீது தான் ஆசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்ன நீ பணத்தை தான் விரும்புகிற, என்ன விரும்பலை அப்படின்னு சில பேர் சொல்லுவார்கள். அதெல்லாம் ரைட், விவகாரத்துக்கு அது ரைட். பணத்தில் இருக்கிற ஆசையை விட மனுஷன் மேலே வைக்கிற ஆசை பெட்டர், அது நல்லது விவகாரத்துக்குள்ளே. ஆனால் கொஞ்சம் வேதாந்தத்தில் பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்று தான். உனக்கு ஆசைன்னு ஒன்று இருக்கா, நீ சம்சாரத்துக்குள்ளே இருக்கு, ஆனால் பெட்டர் சம்சாரியாக இருக்கு, அது கரெக்ட். அதனால் இனிமேல் நான் யாரும் வேண்டாம், எல்லாம் ஒன்று தானே, பேசாமல் பணத்தில் ஆசை வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பணத்தில் இருக்கிற ஆசையை விட மனுஷன் மேலே இருக்கிற பாசம் பெட்டர் தான், அது விவகாரத்தில். ஆனால் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருந்து பார்த்தோம்னா, இங்கே உபனிஷத்து 30,000 அடி மேலே பறந்து கீழே பார்க்குது. அதனால் இந்த சின்னதெல்லாம் வித்தியாசம் தெரியாது. ஹையர் லெவலில் இருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒன்று தான். பிறகு யா வித்தேஷனா சா லோகேஷனா. பிறகு மறுபடி உபனிஷத் இறங்கி வருகின்றது. எப்படி இறங்கி வருதுன்னா, சரி ஆசையை இரண்டா பிரிச்சிருவோம், சாதன இச்சா சாத்திய இச்சான்னு பிரிச்சிருவோமே, அதை கூறுகின்றது அடுத்த பகுதியில். உபேஹி ஏதே ஏஷனே ஏவ பவதக. உபே என்றால் இரண்டு, ஏதேன இந்த, ஏஷனே ஏஷனைகள் ஆசைகள், ஏவ பவதக ஆகின்றன. அதை எப்படி என்றால் அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. சாதன இச்சா அது புத்திரனும் வித்தமும், சாத்திய இச்சா லோகம். இப்போ இந்த பகுதியில் இரண்டு விதத்தில் ஆசையை நாம் அடக்கலாம், சாதன இச்சா சாத்திய இச்சா. இப்போ உபநிஷத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல 3 விதமான ஆசையை சொல்லி, பிறகு எல்லாமே ஒன்றுதான்னு சொல்லி, பிறகு அடுத்த படியில் சாதன இச்சா சாத்திய இச்சா என்று பிரித்து விடலாம் என்று சொல்லி உள்ளது. உபேஹி ஏதே ஏஷனே ஏவ பவதக. பவதகன இருக்கிறது,
ஏஷனேன 2 ஆசைகள், உபேன 2 ஆசைகள் இரண்டாகவே இருக்கின்றது. இத்துடன் இந்த தலைப்பும் முடிவடைகின்றது. இந்த மந்திரத்தில் பல கருத்துக்கள், ஒவ்வொரு தலைப்பாக நம்ம விசாரம் பண்ணிட்டு வந்துள்ளோம். மிக முக்கியமான மந்திரம்னு சொன்னோம். இனி அடுத்ததும் மிக முக்கியமான பகுதிக்கு செல்கின்றோம். அடுத்த விசாரம் ஸ்ரவண மனன நிதித்தியாசன சொரூப விளக்கம். இத்தோட ஆசையை பற்றிய விசாரம், சந்நியாசத்தை பற்றிய விசாரம்லாம் முடிவடைந்து இனி அடுத்ததுக்கு வர்றோம். ஸ்ரவண மனன நிதித்தியாசன சொரூப விளக்கம். இனி நம்ம பார்க்க போகிற வாக்கியம் வேதாந்தத்தில் மிக மிக பிரசித்தமான வாக்கியம், ரொம்ப ஃபேமஸ். சங்கரர் அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு முக்கியமான வாக்கியம். அடுத்த வாக்கியத்தை டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு பிறகு விளக்கத்திற்கு போவோம். தஸ்மாத் பிராமணக பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய அத முனிஹி அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணக. இந்த பகுதி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். தஸ்மாத் ஆகவே, தேர்ஃபோர். இங்கே தஸ்மாத்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? நமக்கு முன் வாழ்ந்த ரிஷிகள், மகான்கள் இந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டு வந்த காரணத்தினால் நாமும் இந்த ஆசைகளிலிருந்து மேலெழுந்து பிறகு இந்த சாதனையில் ஈடுபட வேண்டும். யஸ்மாத் பூர்வே ஆச்சாரியாக தியக்தவந்தக. எதனால் நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் இந்த ஆசையிலிருந்து விடுதலை அடைந்தார்களோ அதனால் நாமும் விடுதலை அடைந்து, அதாவது நமக்கு முன் வாழ்ந்து உயர்ந்து சென்றவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறது நமக்கு பாடம். ஆகவே இவர்கள் ஆசையிலிருந்து விடுபட்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே அது நமக்கு மார்க்கம் ஆகின்றது. நாமும் ஆசையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். சரி, விடுதலையெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்னதான் பண்ணணும்? விடுதலையெல்லாம் அடைஞ்சு எல்லா கர்மமும் உபாசனையும் பணமும் உறவுகள் இதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு என்னதான் பண்ணுறது? என்ன செய்ய வேண்டும்? அது இனி வர இருக்கின்றது. அதற்கு முன்னாடி ஒரு சொல் பிராமணக. பிராமணக என்றால் இந்த இடத்தில் சித்த சுத்தியை அடைந்தவர்கள். தஸ்மாத் பிராமணக, சித்த சுத்தியை அடைந்தவர்கள். அதாவது ஆசைகளிலிருந்து இவர்கள் விடுதலை அடைந்து, எப்படி விடுதலை அடைந்தார்கள்? வைராகியத்தின் துணை கொண்டு ஆசையிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். ஆசையிலிருந்து நம்மை விடுவிப்பது வைராகியம் என்கின்ற குணம். வைராகியம் ஆசை போயிடும். ஆசைக்கு ஆப்போசிட் வைராகியம். வைராகியத்திற்கு எதிர்ச்சொல் ஆசை. இப்போ வைராகியத்தின் துணை கொண்டு, வைராகியம் வர வேண்டும் என்றால் அது விவேகத்திலிருந்து வந்திருக்கணும். விவேகம்ங்கிறது என்ன? அனித்தியத்துவ ஞானம். இதெல்லாம் அசாரம் அப்படிங்கிற ஞானம். ஆகவே விவேகத்தின் துணை கொண்டு வைராகியத்தை அடைந்தார்கள். அந்த வைராகியத்தில் நிஷ்டை வேண்டும் என்றால், சில சமயங்களில் நம்ம வைராகியத்தை அடைஞ்சிருவோம். அந்த வைராகியம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம விட்டு காணாமல் போயிடும். தண்ணி வற்றி போகிற மாதிரி, மழை பெஞ்சதுன்னா குளத்தில் நீர் இருக்கும், வெயில் காலம் வந்ததுன்னா பிறகு அந்த நீர் இல்லாமல் போயிடும். அதே போல் கொஞ்ச காலம் நமக்கு வைராகியம் இருக்கும், அந்த வைராகியத்தில் நிஷ்டை இல்லாமல் போயிடும். எப்படி நம்ம ஞான நிஷ்டையை பற்றி பேசுகிறோமோ அதே போல் வைராகியத்துலேயும் நிஷ்டை இருக்குது. வைராகியம் கொஞ்ச நாள் இருக்கும், பிறகு ஓடி போயிடும். அப்படி ஓடி போகாமல் பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா சமதமாதிகள் நமக்கு வேண்டும். இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு போன்ற தியானத்தினால் சமதம உபரம திதிக்ஷா இந்த சாதனைகளெல்லாம் இருந்தால் நமக்கு வைராகியம் கைகூடும். வைராகியத்தில் நிலை பெற முடியும். இங்கே பிராமணகங்கிற சொல்லலை அதிகாரி,
தகுதியை அடைந்தவர்களை குறிக்கின்றது. அதாவது வைராகியத்தையும் விவேகத்தையும் சமதமாதிகள் முமுட்சுத்துவத்தை எல்லாம் அடைந்தவர்கள். ஆகவே இங்கே சொல்லப்படுகின்ற சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். இவங்க அதிகாரித்துவத்தை அடைந்து விவிதிஷா ஞானத்திற்காக சந்நியாசத்தை எடுத்துக்கொண்ட பிராமணர்கள் அல்லது அதிகாரிகள். இவங்க சந்நியாசம் எடுத்திருக்காங்களோ இல்லையோ, அதிகாரத்தை அடைந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்தார்கள் அல்லது என்ன செய்வார்கள், அது அடுத்த சொல். பாண்டித்யம் நிர்வித்ய. பாண்டித்யத்தை நிர்வித்ய என்றால் பூர்த்தி செய்து, நிஷேஷம் கிருத்வா பூர்ணமாக செய்து முடித்து. பாண்டித்யத்தை பூர்ணமாக முடித்து. நிர்வித்ய என்றால் மீதி இல்லாமல் செய்து முடித்து. நிஷேஷம் கிருத்வா மீதி இல்லாமல் செய்து முடித்து. பிளேட்டில் எவ்வளவோ சாப்பிட்றதுக்கு போடுறோம். சில பேர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நிர்வித்ய அப்படின்னு சொன்னால் என்ன, மீதி இல்லாமல் சாப்பிட்டு முடித்து. ஒன்றும் மீதி இருக்காது. கருவேப்பிலையும் கூட சில பேர் விட்டு வைக்க மாட்டார், அதையும் சாப்பிட்ருவாங்க. பார்த்தா க்ளீனாக இருக்கும். அப்படி நிர்வித்ய அப்படின்னு அர்த்தம். மீதி வைக்காமல் அப்படின்னு என்ன, பாக்கி இல்லாமல் முழுமை செய்து, ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். பாண்டித்யத்தை பூர்த்தி செய்து, பாண்டித்யம்ங்கிறதை அவர்கள் நிறைவு செய்து. இந்த பாண்டித்யம்னா என்னென்னலாம் நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த சொல்லுதான் பாண்டித்யத்தை நிர்வித்ய பூர்த்தி செய்து. பிறகு அதோட நின்று விடக்கூடாதான். இவங்க பாண்டித்யத்தை முடித்த உடனே எதுவாக இருக்க வேண்டும், என்ன அடுத்ததில் இவர்கள் இச்சை கொள்ள வேண்டும் என்றால் பால்யேன திஷ்டாசேத், பால்யத்துடன் இருக்க ஆசைப்பட வேண்டும். திஷ்டாசேத்னா ஸ்தாதும் இச்சேத், அதில் இருக்க இவர்கள் ஆசைப்பட வேண்டும், ஆசைப்படுவார்கள் அல்லது ஆசைப்பட்டார்கள். பால்யத்துடன் இவர்கள் இருக்க வேண்டும். பால்யம்னா என்னன்னு பிறகு பொருள் பார்ப்போம். இப்போ பாண்டித்யம் என்பதை இவர்கள் பூர்த்தி செய்து அதோடு நின்று விடாமல், நான் தான் பாண்டித்யத்தை பூர்த்தி பண்ணிட்டனே அதே போதுன்னு நிற்காமல், பாண்டித்யத்திற்கு அடுத்ததாக பால்யத்துடன் இருக்க அவர்கள் இச்சை கொள்ள வேண்டும். அப்படின்னா அடுத்ததான சாதனைக்கு செல்ல வேண்டும், அது பால்யம். சரி, பால்யத்தை முடித்ததற்கு பிறகு அடுத்த வரி பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய, பால்யத்தையும் பாண்டித்யத்தையும் செய்து முடித்து. இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், வேகா. பாண்டித்யம்ங்கிறது என்னமோ சாதனை, பால்யம்ங்கிறது ஏதோ ஒரு சாதனை, அவ்வளவுதான். பாண்டித்யம்ங்கிற ஒரு சாதனையை பூர்த்தி செய்து பால்யம்ங்கிற சாதனையில் இருக்க ஆசைப்பட வேண்டும். பிறகு பால்யம்ங்கிற சாதனையையும் பாண்டித்யம்ங்கிற சாதனையையும் நிர்வித்ய, அத பிறகு அதோட நிற்கக்கூடாதான். இரண்டாவது சாதனை போதாது, நிற்கக்கூடாது. அத முனிகி, முனிகி பவேத், முனிவனாக இருக்க வேண்டும். அதக முனிகி, முனிகின முனிவனாக இருக்க வேண்டும். ஆகவே முனித்துவத்தை அடைய வேண்டும், முனிவன் என்கின்ற நிலையை அடைய வேண்டும். சரி, இப்படி இந்த மூன்றையும் அடைஞ்சிட்டா என்னதான் பலன்? அது அடுத்த வரியில் வருகின்றது. அடுத்த ஸ்டேட் அடுத்ததாக வருகின்றது. அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய. இங்கு மௌனம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். மௌனம், பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் மௌனம். அமௌனம், மௌனத்திற்கு ஆப்போசிட் அமௌனம். இங்கு அமௌனம் என்ற சொல்
பாண்டித்யம் பால்யம் என்ற சாதனையை குறிக்கின்றது. அமௌனம் இஸ் ஈக்குவல் டு பாண்டித்யம் பிளஸ் பால்யம். அமௌனத்தையும் என்றால் பாண்டித்யத்தையும் பால்யத்தையும் மௌனம், மௌனம் என்பது முனிகிங்கிற இடத்துல சொல்ற ஒரு சாதனை. மௌனத்தையும் நிர்வித்ய செய்து முடித்து, அதாவது அமௌனத்தையும் மௌனத்தையும் செய்து முடித்தால், நிர்வித்யன பூர்த்தி செய்தால், அதற்கு பிறகு இவன் என்ன ஆவான்? அத பிராமணக, அதற்கு பிறகுதான் இவன் பிராமணன் ஆகி விடுகின்றான். இங்க பிராமணக பவேதல்ல, பிராமணக பவதி, அவன் பிராமணன் ஆகி விடுகின்றான். ஆக வேண்டும்ங்கிறதல்ல, ஆகி விடுகின்றான். ஆகவே அமௌனம் என்பதையும் மௌனம் என்பதையும் பூர்த்தி செய்யும் பொழுது, மௌனத்தையும் இவன் முடிச்சிடறான், அமௌனத்தையும் இவன் செய்து முடித்து விடுகின்றான். அப்பொழுது இவன் பிராமணன் ஆகின்றான். இப்போ இந்த இடத்துல வர்ற பிராமணனுக்கு, பிராமணன்கிற சொல்லுக்கு முக்தக அப்படின்னு அர்த்தம், மோக்ஷத்தை அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். தஸ்மாத் பிராமணகங்கிற இடத்துல சாதன சதுஷ்டயத்தை அடைந்தவன். இந்த பிராமணகங்கிற சொல் முக்தன், முக்தன் ஆகின்றான். இது வரைக்கும் படிப்போம். பிறகு அதற்கு பிறகு வேறு கருத்து. சப்ராமணக கேனஸ்யாத்ங்கிறது ஃபைனல் டாபிக், கடைசி டாபிக். இப்போ மீண்டும் இதை பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளுக்கு நம்ம போகணும். பாண்டித்யம் பால்யம் முனிகி, அமௌனம் மௌனம், இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு சொல்ல எடுத்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ தஸ்மாத் பிராமணக, ஆகவே அதிகாரித்துவத்தை அடைந்த பிராமணர்கள், அதிகாரிகள், சித்த சுத்தியை அடைந்தவர்கள், பாண்டித்யம் நிர்வித்ய, பாண்டித்யத்தை அடைந்து, பால்யேன திஷ்டாசேத், அதோடு நின்று விடக்கூடாது, பால்யத்துடன் இருக்க அவர்கள் இச்சை கொள்ள வேண்டும். பிறகு கண்டிப்பாக அதையும் அடைந்து விடுவார்கள். பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய, பால்யத்தையும் பாண்டித்யத்தையும் பூர்த்தி செய்து நிறைவு செய்து, அத முனிகி, முனிவனாக அவர்கள் இருக்க வேண்டும். அமௌனம் ச மௌனம் ச, பாண்டித்யம் பால்யம் அமௌனம்ங்கிற சொல்லில் குறிக்கப்பட்டுள்ளது. பிறகு முனிங்கிற வார்த்தை மௌனம்ங்கிற சொல்லில் குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே முனிவனுக்கும் மௌனத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அதெல்லாம் விளக்கத்தில் பார்ப்போம். அந்த மௌனத்தை பூர்த்தி செய்து அப்பொழுது அவன் பிராமணன் ஆகின்றான். இனி ஒவ்வொரு சொல்ல எடுத்துக்கொள்வோம். பாண்டித்யம் அந்த சொல்லுக்கு இப்பொழுது வருகின்றோம். பாண்டித்யம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பண்டா என்றால், பண்டா என்ற சொல்லுக்கு ஆத்ம ஞானம், ஆத்ம வித்யா என்பது பொருள். பண்டா, பண்டா அப்படின்னா ஆத்ம ஞானம். சாஸ்திர உத்தா புத்திஹி பண்டா, உபனிஷத் சாஸ்திரத்திலிருந்து தோன்றிய ஞானம் பண்டா. உபனிஷத் சாஸ்திர உத்தா புத்திஹி, உத்தான தோன்றிய, சாஸ்திரத்திலிருந்து தோன்றிய புத்தி ஞானம் பண்டா. தத்வான் பண்டிதக, அந்த பண்டாவை உடையவன் பண்டிதன். பண்டிதக என்றால் ஆத்ம ஞானத்தை உடையவன். தமிழில் பண்டாரம்னு ஒரு சொல்ல எல்லாத்துக்கும் தெரியுமோ? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? ரொம்ப அழகான வார்த்தை. அது ஏதோ ரொம்ப சீப்பாக பயன்படுத்துவார்கள். அவன் பண்டாரம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவார்கள். பண்டாரம்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. பண்டாரம்னு சொன்னால் ஞானத்தை உடையவன், ஆத்ம ஞானி. ஆனால் அவங்ககிட்ட அந்த ஞானம் இல்லாததுனால தான் அவங்களுக்கு அந்த நிலை ஆகிப்போச்சு. பண்டாரம் அப்படின்னு ஒரு மாதிரியான சொல்லா போச்சு. ஆனால் பண்டான ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானம் சாஸ்திரத்திலிருந்து தோன்றிய ஆத்ம ஞானம்.
அந்த ஆத்ம ஞானத்தை உடையவன் பண்டிதக. தஸ்ய கர்ம, அந்த பண்டிதனுடைய செயல், அதாவது இவன் பண்டிதன் ஆவதற்கு என்ன செய்தானோ அந்த செயலுக்கு பேரு பாண்டித்யம். இப்ப பாண்டித்யம் என்றால் பண்டிதன் மேற்கொண்ட செயல். பண்டிதேன கிருதம் கர்ம, இவன் பண்டிதன் ஆகிறதற்கு என்ன கர்மத்தை செய்தானோ அந்த கர்மம் பாண்டித்யம். பண்டிதேன கிருதம் கர்ம, இவன் பண்டிதன் ஆகிறதுக்கு என்ன கர்மம் பண்ணானோ அந்த கர்ம. அது என்ன கர்ம என்றால் வேதாந்த வாக்கிய விசாரம். வேதாந்த வாக்கிய விசாரம். இப்போ வேதாந்தத்தினுடைய வாக்கியத்தை குருவின் துணை கொண்டு விசாரத்தில் ஈடுபட்டிருந்தான். அதனால தான் இந்த பண்டாங்கிறது அவனுடைய புத்திக்குள்ள போச்சு. அதனால இவன் பண்டிதன் ஆனான். ஆகவே பாண்டித்யம்ங்கிற வார்த்தைக்கு இப்போ கடைசி அர்த்தம் என்ன? ஒவ்வொரு சொல்லா போட்டு குழப்பி எனக்கு இறுதி மீனிங் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், பண்டிதனால் செய்யப்பட்ட கர்ம. சரி, செய்யப்பட்ட கர்மந்தான் என்ன? வேதாந்த வாக்கிய விசாரம். இன்னும் சுருக்கமாக சொன்னால் ஸ்ரவணம். இந்த ஸ்ரவணம்ங்கிறத ஒன்றை பண்ணினதுனால தான் பண்டாங்கிறது இவனுக்குள்ள போய் இவனுக்கு பண்டிதன்னு பேர் வந்தது. பாண்டித்யங்கிற சொல்லு பண்டிதனால் மேற்கொள்ளப்பட்ட கர்ம சாதனை அப்படின்னு அர்த்தம். அதான் பாண்டித்யம். இப்போ பாண்டித்யம் நிர்வித்ய என்றால் பண்டிதனால் மேற்கொள்ளப்பட்ட சாதனையை பூர்த்தி செய்து அப்படின்னு அர்த்தம். பாண்டித்யம் நிர்வித்யன பண்டிதனால் மேற்கொள்ளப்பட்ட சாதனையை பூர்த்தி செய்து. பண்டிதன் என்ன சாதனையை மேற்கொண்டான்? சாஸ்திரத்தை விசாரம் செய்தான். அந்த சாஸ்திர விசாரத்துக்கு பேர் தான் ஸ்ரவணம். ஆகவே நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்குது? ஸ்ரவணம் சமாப்பிய. அதான் ஏற்கனவே சொல்லிட்ட ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்திற்கான விளக்கம் தான் இந்த பகுதி. அப்போ பாண்டித்யம் நிர்வித்ய அப்படின்னு சொன்னால் ஸ்ரவணத்தை முடித்து. இந்த நிர்வித்யங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நானும் சிரவணத்தை முடிச்சிருக்கிறேனேன்னா அது நிர்வித்ய இல்லையே, பூர்த்தி செய்யவில்லையே. பூர்த்தி செய்ய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிரவணம் எல்லாம் செய்கிறார்கள், செய்துள்ளார்கள். ஆனால் சிரவணத்தினுடைய பூர்த்தி ரொம்ப முக்கியம். பல பேர் பல சாதனைகளை செய்கிறார்கள், ஆனால் முடிப்பதில்லை. ஆரம்பத்தில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மராத்தான் ரேஸை பார்த்தோம் அப்படின்னா அது மந்தையாக ஓடும். போய் முடிக்கிறது ஒரு 2 4 அல்லது 10 20 தான் முடிக்கும். ஆரம்பம் விளையாட்டுக்கு ஓட ஆரம்பிப்பார். அங்கங்கே நின்றுக்கும். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் அங்கங்கே நின்று கடைசியில் போய் சேர்றது ஃபியூ. அந்த முடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி வேதாந்த விசாரத்தை பலர் ஆரம்பிக்கின்றார்கள், சிலரே முடிக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. மலை உச்சிக்கு பலர் புறப்படுகிறார்கள், சிலர் சென்றடைகிறார்கள், ஒரு சிலரே தங்குகிறார்கள் அப்படின்னு. அதே போல் அங்கே ஸ்டே பண்ணுறவங்க 1 or 2 போய் சேர்றவங்க ஃபியூ, ஆரம்பிக்கிறவங்க மெனி. மெனி பிகின்ஸ், ஃபியூ ரீச்சஸ், 1 ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இங்கு பூர்த்தி செய்து, பூர்த்தி செய்தோடு நிறுந்து விடக்கூடாது. அது மலை உச்சிக்கு போகிற மாதிரி அங்கே ஸ்டே பண்ணணும், அது அடுத்தது. ஆகவே இங்கே பாண்டித்யம் என்பது பூர்த்தி செய்து. எதை பூர்த்தி செய்து? சிரவணத்தை பூர்த்தி செய்து. அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிரவணத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம். நீ அடுத்த கேள்வி, எப்போ சிரவணம் கம்ப்ளீட் ஆகுது? ஒரு கோர்ஸ்லையா அல்லது ஒரு கிளாஸ்லையா அல்லது 6 மாதத்துலையா? எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. எப்பொழுது இந்த சிரவணமானது பூர்த்தி அடைகிறது? இந்த கேள்விக்கு இப்படி யாராவது நம்ம இடத்துல கேட்டால், சில கேள்விக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறது தான் பதில்.
அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நம்ம திருப்பி வேற கேள்வி கேட்டு அவங்ககிட்டயே பதிலை வாங்கலாம். உங்கள் வயிறு வந்து நிறைஞ்சிடுதுன்னு எப்போ உங்களுக்கு தெரியும்னா அதுக்கு என்ன பதில் சொல்வார்கள்? எப்போ சாப்பாட்டை நிறுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அது எப்படி தெரியும்? நம்ம வயிற்றை நம்ம பார்த்ததே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், யாராவது நம்ம பார்த்துருக்கிறோமா? இப்போவாது ஏதாவது டிவியில் பார்க்கலாம், அதாவது சயின்ஸ் அட்வான்ஸில். ஆனால் நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் நமக்கு தெரிகிறது என்ன? நம்ம உணர்கின்றோம் வயிறு நிறைஞ்சிடுதுன்னு சொல்லி. அதே போல நான் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டேன் என்று தெளிவாக நமக்கு எப்பொழுது தெரிகிறதோ அப்பொழுது சிரவணம் பூர்த்தியாகி விட்டது. ஆனால் இடையில வேற தெரியும், அது வந்து ஞானாபாசம் தெரிஞ்ச மாதிரி, ஆனால் உண்மையில் கிடையாது. எப்பொழுது சந்தேகம் இல்லாமல் நான் ஞானத்தை அடைந்து விட்டேன் அப்படின்னு ஒரு தெளிவு ஏற்படுகிறதோ, எனக்கு புரிஞ்சிடுது. அது எப்படி தெரியுது? சரி, அதுதான் எப்படி தெரியுதுன்னா அதுக்கு ஒரு அழகான பதில் இருக்கு. இப்படி நீ கேள்வி கேட்க மாட்டாய். அப்பொழுது எப்பொழுது வந்து நான் சிரவணத்தை முடிச்சிட்டேங்கிற கேள்வி உனக்கு வரலையோ அப்பொழுது நீ முடிச்சிட்டேன்னு அர்த்தம். உண்மையிலேயே சிரவணம் முடிஞ்சிடுதுன்னா இந்த கேள்வி வராது. எனக்கு எப்பொழுது சிரவணம் முடியும்னு கேள்வி இருக்கிற வரைக்கும் சிரவணம் முடியலன்னு அர்த்தம். ஆகவே எனக்கு வந்து ஞானம் வந்துடுது அப்படிங்கிறது எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, ஞானம் எனக்கு வந்தாச்சான்னு யார்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஞானம் வந்துடுதுன்னா பேசாமல் இருந்தேன், ஓகே வந்தாச்சு. நீ போய் யார்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது? குருவே வந்து உனக்கு இல்லைன்னு சொன்னாலும் கூட சிஷ்யம் பேசாமல் இருப்பான். குரு தானே சொல்கிறார், எனக்கு தெரியுமல்ல வந்துடுதா இல்லையா. குரு சொல்ல மாட்டார். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். யாருமே, கடவுளே வந்து ஒரு தேவதையே வந்து உனக்கு ஞானம் வரலினாலும் கூட நம்ம அதுக்கு ஆர்கியூ பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஞானம் வந்துடுதுன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு தெரியுது வந்துடுதா இல்லையான்னு சொல்லி. சில சமயம் வராமல் இருந்தாலும் கூட அவனை ஒரு சந்தோஷத்துக்காக வந்துடுதுன்னு சொன்னாலும் தெரியும் நமக்கு, ஏதோ நம்ம ஆறுதலுக்கு சொல்கிறார்கள்னு சொல்லி. அப்படி இங்கு எதுவரை என்றால் ஞானம் ஏற்படும் வரை. சரி, அந்த ஞானம் எப்படிப்பட்ட தன்மையானது, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.